வீட்டுக்கு ஒருத்தன் சாக்லேட்ல வந்திருக்கேன், குரல் கட்டி இருக்கு, இருமல், நான் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன். அவ என்ன டியூஷன் எடுத்துட்டு இருக்கா. அவளுக்கு டியூஷன் தான் முக்கியம், புருஷன் முக்கியம் கிடையாது. புருஷன மேல இருக்க எங்களை கண்டுக்கிட்டியா, குரல் கட்டி இருக்கு. சோறுன்னு சொல்றீங்க இல்லையா, நான் டியூஷன் எடுக்கிறதுனால தான் சோறு திங்குறீங்க, அது தெரியுதா? எப்படியா நான் வார்த்தை மாசம் மாசம் அந்த காசுல தான் எல்லா செலவும் பண்ணிட்டு இருக்கேன். நாளைல இருந்து எவ்வளவு டியூஷன் வரடா பாத்து. நீ சொல்றது கேட்பாங்க, கேட்பாங்க. ஐயோ, நானே உடம்பு சரியில்லாம வந்திருக்கேன், அவன் என்ன அழகா டியூஷன் எடுத்துட்டு இருக்கா பாருங்க. கண்டுக்கவே இல்லை, கிட்டலாம் நாங்கள் வந்திருக்கத பார்த்துருவோம். இன்னைக்கு அவளை ஒரு வழி ஆக்க பண்ண விட மாட்டேன். இன்னைக்கு கொஞ்சமாவது கண்டுக்கிட்டாலா பாருங்க. இன்னைக்கு இந்த டியூஷன் நம்ம இல்ல மாய்க்கிறோம். வாங்க. வீட்டுக்கு ஒருத்தன் சாக்லேட்ல வந்திருக்கேன், குரல் கட்டி இருக்கு, இருமல், நான் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன். அவ என்ன டியூஷன் எடுத்துட்டு இருக்கா. அவளுக்கு டியூஷன் தான் முக்கியம், புருஷன் முக்கியம் கிடையாது. டியூஷனுக்கு புருஷன் நம்மளுக்கு நமக்கு வேற மரியாதையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. கேட்டா அப்படி பதில் சொல்லக்கூடாது. நமக்கு மேல ஒரு மரியாதை இல்லை நம்ம வீட்டுல. நம்ம எதுக்கு இருந்துகிட்டு ரொம்ப வெறுப்பேத்தாதே. நமக்கு மரியாதை இல்ல, நமக்கு இந்த வீட்டுல மரியாதை இல்ல. குரல் கட்டி எனக்கு 6 நாள் ஆச்சு. எனக்கு ஒரு பண்டவம் பார்க்கலாம், டியூஷன் மட்டும் எடுப்பாவா. அவள் டியூஷன் பிள்ளைகள் அவளுக்கு முக்கியம், அவளுக்கு பிள்ளையும் நானும் முக்கியம் கிடையாது. முக்கியம் கிடையாது, முக்கியம் கிடையாது. நாங்க முக்கியம் கிடையாது. எங்களுக்கு எதுவும் புருஷன மேல இருக்க எங்களை கண்டுக்கிட்டியா. ஆமா, மேல இருக்கல வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு. குரல் கட்டி இருக்கு, ஒரே இருமல் இல்ல, அதுக்குதான் மருந்து எங்களுக்கு தெரியும். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா. கதவை க்ளோஸ் பண்ணு. மக்களே, அதாவது புருஷன் வந்தாங்கன்னா அவனுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும். ஒரு சுவாறு போடலாம், மணி 9:30 ஆச்சு, ஒரு சுவாறு இல்ல, ஒண்ணு இல்ல. என்னத்த செய்யணும் நாங்க? குரல் கட்டி இருக்கு. சோறுன்னு சொல்றீங்க இல்லையா, நான் டியூஷன் எடுக்கிறதுனால தான் சோறு திங்குறீங்க, அது தெரியுதா? எப்படியா நான் வார்த்தை மாசம் மாசம் அந்த காசுல தான் எல்லா செலவும் பண்ணிட்டு இருக்கேன். நாளைல இருந்து எவ்வளவு டியூஷன் வரடா பாத்து. நீ சொல்றது கேட்பாங்க, கேட்பாங்க. நீ எதுக்கு தெரியுமா எனக்கு ₹1 கல்ல காட்டுறியா? ₹1 கட்டுங்க. அத பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுன்னா ஒரு சோறு திங்க தரீங்க, அது நான் மாசம் தொடங்கினோட கிரெடிட் கார்டு சொரஞ்சி 15,000 20,000 செலவழிச்சேன்னா செலவழிக்கிறீங்க. அப்புறம் கண்ணுல காட்டுறீங்க. அங்க எல்லா இதையும் பண்றீங்க, கையில கேஷ் வாங்கி அந்த கேஷ் என்ன பண்றீங்க? கடைசியில இங்க மேல பண்ணி மளிகை சாதனம் வாங்குறதுக்கு காசு தரீங்களா? காய்கறி வாங்குறதுக்கு காசு தரீங்களா? அந்த பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு தரீங்களா? இப்படி எதுவுமே பண்றது இல்ல. பைத்தியமா? ஐயோ, சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களா? சப்பப்படாதான் இப்படி போட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டுடி ரெடி. டியூஷன் எடுக்கிற பிள்ளைங்க பின்ன இப்படி கத்துங்க. அந்த பிள்ளைங்க என்ன மதிக்குமா? சும்மா பிராங்க் பண்ணலாம். நாளைக்கு பிள்ளைங்க என்ன மதிக்குமா? பிராங்க் எது பிராங்க் व्यवस्था இல்ல. சாப்பிட்டு போச்சுடி.
ஐயோ தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? உங்களை பிராங்க் தான் அப்படி எடுத்தேன். ஒரு நிமிஷம் இந்த வந்துடுறேன், கொஞ்சம் இருக்க. புள்ள கூடு புள்ள கூடுதே. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? அதான் யாரும் வர வேண்டாம்னு சொல்லியாச்சுல. நாளைக்கு எனக்கு டியூஷன் கிடையாது. நீப்பா மாசம் மாசம் கொண்டு வந்து நான் கையில வைக்கிறேன். எல்லா செலவையும் அதுலதான். சும்மா எல்லா செலவும் அதுலதான். இது நான் டியூஷன் எடுக்க போறதுல ஒரு பிராங்க் இது பெரிய கால நம்ம லோக்கி இது மொக்க அந்த லெட் மக்கள 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 லெட் ஏ சோளமுத்தா போச்சா. சும்மா ஒரு விளையாட்டு விளையாடுனா இப்படி வினையாகும்னு நினைச்சு பார்க்கல. பாத்திரத்தை சப்பி விட்டா. அந்த பாத்திரத்தை சப்ப விடான்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல போட்டா. அவ கீழே போட்டு சப்பி உடச்சு விட்டாளா. இதுக்கு மேல நம்ம ஏதாவது செஞ்சுட்டு இருந்தோம்னா நமக்கு உடலுக்கு சேதாரம் ஆயிடும். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை அமைக்க கொடுங்க. இந்த பாத்திரத்தை சப்பல் நிமிப்போம், அதுதான் நமக்கு இரவு வேலை. கேட்டீங்களா? சப்பல் நிமிப்போம். ஓகே பாய்.